த்துலயோ, தனுசுலயோ மாந்தி இருக்காரு அப்படின்னா, நீங்க போயி அந்த நெருப்பு வீடு சம்பந்தப்பட்ட கோயில்லயோ, அந்த இடத்துக்கும் கூட ஒரு மரியாதை இருக்கு. இப்போ குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலைன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இதெல்லாம் வந்து அதில் நெருப்பு, நிலம், நீர், காற்று தான். அப்ப அந்த மாதிரி இடங்கள்ல போய் நம்ம என்ன பண்ணணும்னா, அந்த இது நெருப்பு ஸ்தலத்துல இருக்கக்கூடிய தெய்வத்திலயோ, நெருப்பு ஸ்தலத்திலயோ ஒரு யாகம் பண்றதோ, மற்றது இதுக்கு சம்மந்தப்பட்ட பரிகாரமெல்லாம் பண்ணுனீங்க அப்படின்னா பலிக்காதுங்க. அந்த பரிகாரம் என்னமாகும்னா நெகட்டிவா மாறிடும். நெகட்டிவா மாறி அங்க ஏற்கனவே ஒருத்தன் விட்டுட்டு போயிருப்பான்ல, அதுவும் சேர்ந்து கூட வந்துரும். அப்ப என்னன்னா, மாற்று இடத்துல பண்ணணும். இப்ப நெருப்பு ராசியில மாந்தி இருந்தா, நில ராசியில் இருக்கக்கூடிய இடத்துல போய் நீ பரிகாரம் பண்ணணும். நில ராசியில் இருந்தா, நீ காற்று ராசி இருக்கிற இடத்துல பண்ணலாம். காற்று ராசியில் இருந்தா நீர் ராசியில் இருக்கணும். நீர் ராசியில் இருந்தா நெருப்பு ராசியில் இருக்கணும். இப்படி மாத்தி. ஆமா. அபிஷேகம் பண்ணலாங்க. ஆனா பெரிய பிரயோஜனம் இல்லைல்ல. ஆமா. அது போடலாம். அப்ப நெருப்பு அபிஷேகம் அந்த மாந்திக்குன்னு பரிகாரம் பண்ணக்கூடாது. மற்றதெல்லாம் நீங்க பண்ணலாம். இப்போ திருவண்ணாமலை நெருப்புக்கு உண்டான இடம். திருவண்ணாமலை போலாம் நீங்க எல்லாமே பண்ணலாம். ஆனா மாந்திக்குன்னு சொல்லி அந்த இடத்துல போய்